அண்ணி, நான் இது வரைக்கும் தப்பா கணக்கு போட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிருக்கு. என்ன கணக்கு போட்ட? அது அப்புறமா சொல்றேன். அண்ணி, இந்த வீட்டுக்கு பெரியவங்க நீங்க. இந்த வீட்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அப்பா, நான் தீக்கலன்னு சொல்றியா? நான் சொல்லல, நீங்க நினைச்சா அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கலான்னு சொல்றேன். எதையுமே பிரிக்கிறது ஈஸி, ஆனா சேர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். என் அண்ணி கஷ்டமான காரியத்தையும் சுலபமா செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா, நீங்க யார் பேச்சையும் கேட்காதீங்க. நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அம்மாவை அழைச்சிட்டு வர ஆள் அனுப்புங்க, இல்லனா நீங்களே நேரடியா போய் பாருங்க. அம்மாவை கூட்டிட்டு வர வழியை பாருங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. பாவம்பா, நான் வரேன். உங்க ரிப்போர்ட் கொடுங்க. இந்தாங்க. ஸ்வாதி, டாக்டர் கூப்பிடுறாரு. எல்லாம் நார்மலா இருக்கா டாக்டர்? எல்லாம் நார்மலா இருக்கு டாக்டர். ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கா? நார்மலா இருக்காளா? எல்லாம் நார்மலா இருக்கு. 2 days கழிச்சு வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தலாம். அப்புறம் நீங்க டைமுக்கு டேப்லெட் எடுத்துக்கணும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடணும். ஓகே டாக்டர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போங்க. அப்பதான் டெலிவரி டைம்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்வாதி, நதிங் டு வரி. டேக் கேர். ஓகே டாக்டர். ஓகே, தேங்க் யூ டாக்டர். வா. ஸ்வாதி, இந்த ஹாஸ்பிடல்ல எல்லா வசதியும் இருக்கும் போல இருக்கு. ஆமா அத்தை, இந்த ஹாஸ்பிடல்ல தொண்டைக்கு, அப்புறம் பிரசவத்துக்கு, டென்டலுக்கு, அப்புறம் கேன்சர் எல்லாத்துக்குமே டாக்டர்ஸ் இருக்காங்க. பார்மசி கூட இங்க இருக்க. மாத்திரை எல்லாம் வாங்கிடலாமா? அத்தை, அது திவ்யா மாதிரி இருக்குல்ல? ஆமா, அவ மாதிரி தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க அத்தை. ஆட்டோ, ஆட்டோ. என்ன ஸ்வாதி, நீ இருக்கிற கண்டிஷன்ல இப்படி ஓடணுமா? திவ்யா தானே, வீட்டுக்கு வந்தா என்ன ஏதுன்னு விசாரிச்சா போச்சு. அதுக்கு இல்ல அத்தை, எனக்கு சந்தேகமா இருக்கு. அவளுக்கு என்னவா இருக்கும்? எதுக்காக அவ கேன்சர் வார்டு வழியா வரணும்? எனக்கு பயமா இருக்கு. வா. இந்து, உனக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம் கடைக்கு வந்துட்டு என்ன வேணும்னு கேக்குறீங்க? ஐஸ்கிரீம் தான்.
அடேங்கப்பா எவ்வளவு பெரிய வாயாடியா இருக்கிற. உங்க அம்மா எவ்வளவு சைலண்டா இருக்காங்க. அம்மா மாதிரி இருக்க வேணாம் தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்? அம்மா பேசாம இருக்கறனால தான் யாருக்கும் தெரியாம அழுதுட்டு இருக்காங்க. அம்மா இனிமேல் அழாம நான் பாத்துக்கிறேன், சரியா? ப்ராமிஸ். ப்ராமிஸ். சரி, இந்த குட்டிக்கு என்ன வேணும்? ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரியா? ஆண்டிக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும். இது ஒரு நிமிஷம். வேற மேடம் 2 ஸ்ட்ராபெரி. ஓகே மேடம். இந்த குட்டிக்கு வேற என்னெல்லாம் பிடிக்கும்? ஆன்ட்டி, அப்பா பாருங்க. ஹாய் கார்த்திக். ஏய் ஹாய்டா. டாய் குட்டி, அப்பா. நல்லா இருக்கியாடா? இவ எப்படி உன் கூட? விஜயோட குழந்தைய நான் கூட்டிட்டு வரக்கூடாதா? சச்சா, அதுக்காக இல்ல. இவ எப்படி உன் கூட ஒட்டிக்கிட்டா, அதான் ஆச்சரியமா இருக்கு. குழந்தைங்கனாலே அப்படித்தான். டேய் குட்டி, ஆண்டி ஸ்வீட் ஆண்டி தானே? இல்ல, ஐஸ்கிரீம் ஆன்ட்டி. சோ ஸ்வீட். அப்பா, ஆ நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. நீங்களும் அம்மாவும் பிரிஞ்சிட போறீங்களா? இது அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களா? என்ன? நேத்து ராத்திரி நான் படுத்துட்டு இருக்கும்போது தூக்கமே வரல. அப்போ அம்மாவும் சாரதா பாட்டியும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அதெல்லாம் பெரியவங்க பேசுறதுமா, புரியுதா? சரி வா, இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், வா. சாப்பிடு, வா. ஏய் பாத்து. கார்த்திக், நீ விஜய் குழந்தை மேல இவ்ளோ பாசமா இருக்க, ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன சொல்றது, அந்த குழந்தை மேல இருக்க பாசம் எனக்கு என்னைக்குமே குறையவே குறையாது. அதை யாராலையும் மாற்றவும் முடியாது. சாந்தியை நீ ஏத்துக்கிட்டது பெரிய தியாகம். அந்த தியாகத்துக்கு விலைமதிப்பே இல்ல. விளக்க ஏத்தி வைக்கிறது பெருசு இல்ல, எந்த காத்துலயும் அதை அறியாம பாத்துக்கணும். பாத்துக்கோ, உன் மனசாட்சி தான் உனக்கு நீதிபதி. இந்த வாழ்க்கையை நீ இழக்க கூடாது. சாரி, நான் மறுபடியும் உன்னுடைய பர்சனல் வாழ்க்கையை டச் பண்ணிட்டேன். பரவாயில்ல. அக்கா, லட்சுமி வேளா வேலைக்கு சரியா சமைச்சு போடுறாருல. ஆரம்பிச்சிட்டியா? இந்தாங்க, நீ சூடா இருக்கு, ஆத்திக்கங்க. என்னை கிண்டல் பண்ணலன்னா பொழுது போகாதே. நான் இவ்வளவு காஃபி எல்லாம் சாப்பிட மாட்டேன். தம்பி, இந்த நீ குடி. ஃபில்டர் காப்பி குடிக்கும் போதெல்லாம் அம்மா ஞாபகம் தாக்கா வருது. எங்க அம்மா விடிகாலையிலேயே எழுந்து காப்பி போட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தான் முதல் காப்பி, எனக்கு தான் முதல் காப்பின்னு நானும் எங்க அக்காவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். எங்க அம்மா எனக்கு தான் முதல்ல காப்பி கொடுப்பாங்க. காஃபி சூடா இருக்கும், குடிக்க முடியாம நான் தவிப்பேன். அக்கா தான் ஆத்தி கொடுப்பாங்க. சின்ன வயசு வாழ்க்கையே சந்தோஷமா இருந்ததுக்கா. மனுஷன் வளர வளர பிரச்சனையும் வளருது. சரி, காஃபி சாப்பிடுங்க முதல்ல.
அண்ணி, வா கற்பகம், எப்படி இருக்க? ஏதோ இருக்க. மருமக மட்டும் பேரப்பிள்ளைய பெத்து என் கையில குடுத்துட்டானா அத கண்ணார பாத்துட்டு போய் சேர்ந்துடுவேன். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் அண்ணி. என் மகன் தான் என் மருமகளை இம்சப்படுத்துறானா என் அண்ணன் கூடவா இப்படி பண்ணணும்? ஏன் அவரை குறை சொல்ற? எல்லாம் என் நேரம். எதுமா நேரம்? ச்சே, அப்பாக்கு அவரை கேட்க யாருமே இல்லைங்கிற தைரியம். சுவாதி, உங்க அப்பாவை எதுவும் சொல்லாத. எல்லாம் இந்த அபிராமியோட வேலை. அக்கா, இருக்கட்டும்பா. சுவாதிக்கும் அவங்க அத்தைக்கும் தெரியட்டும். என்னைக்காவது ஒரு நாள் அபிராமியோட சுயரூபம் தெரியதானே போகுது. பாசமும் சரி, பணமும் சரி, ஓரளவுக்கு தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, அபிராமி மருமகளா வந்தப்ப அவகிட்ட காசு பணத்தையா நான் பார்த்தேன்? இல்லையே. மதனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நினைச்சேன். உங்க அண்ணனும் மருமகளை மகளா நினைச்சுதான் பாசத்தை கொட்டினாரு. அந்த பாசம்தான் இப்ப அவரோட கண்ணை மறைச்சிருச்சு. இப்ப அவ எது செஞ்சாலும் அவளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதான், திட்டக்கூடாதான். விடுங்க அண்ணி, அவ கிடக்குறா. நீங்க மனசு வருத்தப்படாதீங்க. நீயே சொல்லு லக்ஷ்மி, நான் என் மகனை பார்க்க கூடாதா? கொலகாரனா இருந்தாலும் பெத்த தாய்க்கு அவன் மகன் தானே. நான் அவனை போய் பார்த்தது தப்பா? அந்த அபிராமி இதை பெருசா எடுத்துக்கிட்டு அவர் வரைக்கும் கொண்டு போய் பிரச்சனை பண்ணிட்டாளே. அக்கா, ஒரு விஷயத்த நீ நல்லா தெரிஞ்சுக்க. அபிராமியை மதன் ஏமாத்திருக்கா. அவளுக்கு குழந்தை வேற இல்ல. அந்த ஏக்கத்துல அவ இருக்கா. தனக்கு கிடைக்காத சந்தோஷம் யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். எனக்கு அவ மேல கூட கோபம் இல்லக்கா. இந்த மாமாவுக்கு எங்க போச்சு புத்தின்றேன். இந்த மாதிரி விஷயத்தை கேட்ட உடனே அவர் என்ன செஞ்சிருக்கணும்? உன்னை கூப்பிட்டு நான் சுக்கா கண்டிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு எடுத்தேன் கவுத்தேன்னு இது மாதிரி உன்னை உதாசீனப்படுத்திருக்காரு. கேவலம்க்கா, ரொம்ப சிறுபுள்ளத்தனமா இருக்கு. அக்கா, நான் தெரியாம தான் கேக்குறேன். மகனை ஒதுக்கி வச்சிருக்காரு. நாளைக்கே அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னா இவர் போய் பார்க்க மாட்டாரா? அப்பா மகன்ற உறவே இல்லாம போயிடுமா? அண்ணி, அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? அவர் அப்படியே வாழ்ந்து பழகிட்டாரு. அவருக்கு பிடிக்காத யாருமே எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. நீங்க ஏதோ எதேச்சியா மதனை பாத்தீங்க, அதுல ஒண்ணு குத்தம் இல்ல. இது பாருங்க, அண்ணனும் உங்களை சீக்கிரம் புரிஞ்சுப்பாரு. கவலைப்படாதீங்க அண்ணி. ஆமாமா, அத்தை சொல்றது உண்மைதான். அப்பா கோவத்துல எரிமலைய ஒழிய குணத்துல குழந்தை மாதிரிமா. அவர் உன்னை உதாசீனப்படுத்தி இருந்தாலும் உள்ளுக்குள்ள நிம்மதி இல்லாம தாமா இருப்பாரு. ஆனா என்ன, அவரோட வைராகியம் அத வெளியில காட்டிக்க மாட்டாரு. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடுமா, கவலைப்படாதமா. நீங்க வேணா பாருங்களேன், 2-3 நாள் அவரே வந்து உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. ஆமாமா, உன்னை பார்க்காம உன் கூட பேசாம அப்பாவால இருக்கவே முடியாது. அதனால நீ ஏதாவது கோவமா பேசி பிரச்சனைய பெருசாக்கிடாதமா. நீங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா யார் அம்மா யார் பொண்ணுன்னே தெரியல. அத்தை, நீங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருங்க. எனக்கு ஜெனரல் செக்அப் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். தனியா போற? பக்கத்துல தாமா, கால் டாக்ஸில போயிட்டு வந்துடுறேன். வரேன் அத்தை. பாத்து போமா. வரேன் மாமா, வரேன். எங்க அர்ஜுனும் அனிதாவும் தனி குடுத்துன்னு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்படி இருக்காங்க? நல்லா சந்தோஷமா இருக்காங்க. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்களே அவங்களை அனுப்பிச்சு வச்சோம். லட்சுமி, வராதவங்க வந்திருக்காங்க. உன் பிராண்டு காப்பியை கொடுப்போம். போங்க. எதுக்குங்க அதெல்லாம்? நீங்க வாங்க. உன் காப்பின்னா எல்லாரும் அலறாங்களே. பாத்தியாப்பா, உனக்கும் எனக்கும் உள்ள ஒத்துமைய. நான் 2 பிள்ளைங்களை பெத்துட்டு தனிமரமா நிக்கிறேன். நீ ஒரு பிள்ளைய பெத்துட்டு தனிமரமா நிக்கிற. அக்கா, கவலைப்படாதக்கா. கடவுள் யாருக்கும் நிரந்தரமா சந்தோஷத்தையும் கொடுக்கறது இல்ல, நிரந்தரமா துக்கத்தையும் கொடுக்கறது இல்ல. இரவு பகல் மாதிரி 2 மாறி மாறி தான் வருது. எல்லாம் சரியாயிடும்க்கா. இந்த கஷ்டம்லாம் தீர்ந்து சந்தோஷமா இருப்பேன். காலம் மாறுதோ இல்லையோ, நீ பேசுறது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நீ வேணா ரெஸ்ட் எடுக்கா. என்ன நந்தினி, இந்திரா உங்களை உண்டிலன் பண்ணிட்டாளா? சேச்சே, நான் வாங்கி கொடுத்த அவளும் நல்லா சாப்பிட்டா. எனக்கு பேர் வேற வச்சுட்டா. அப்படி என்ன பேரு? ஐஸ்கிரீம் ஆண்டியா.
ஐஸ்கிரீம் ஆண்டியா? வாளு. அவங்க யாரு? டாக்டர். அவங்கள மாதிரி நீயும் டாக்டர் ஆக வேண்டாமா? நான் ரெடிமா. ஆனா டீச்சர் எனக்கு மார்க் போட மாட்டாங்களே. வாயி உதக்கணும். நல்லா பேச கத்துக்கிட்டா. அவ இந்த மாதிரி பேச கத்துக்கிட்டதுனால தான் கார்த்திக் கிட்ட நல்லா பேசினா. கார்த்திக் அவரே அங்க வந்தாரு. இவ என்ன கேட்டா? நீங்களும் அம்மாவும் பிரிய போறீங்களான்னு இவ கேட்டா. அதுக்கு கார்த்திக் அப்படியே ஆடி போயிட்டாரு. இந்திரா, அப்படி நீ கேட்கலாமா? இவ இப்படி கேட்டாலேன்னு சந்தோஷப்படுங்க. இவ இப்படி கேட்டதுனாலதான் கார்த்திக் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கார்த்திக் யார வெறுத்தாலும் குழந்தைய மட்டும் வெறுக்க மாட்டாரு. அவ்வளவு பாசம் இருக்கு. இவளும் அவர் மேல எவ்வளவு பாசமா இருக்கா தெரியுமா? அந்த காட்சியை நீங்க பாக்கணுமே. உண்மைதான் நந்தினி. அவர் இவ மேல வச்சிருக்கிற அன்பு பாசத்தை மட்டும் மாத்திக்கவே மாட்டாரு. என் மேல அவருக்கு 1000 கோவம் இருக்கலாம், ஆனா குழந்தைய மட்டும் கோச்சுக்கவே மாட்டாரு. இந்திரா குட்டி, போய் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுமா? அவரு வேற என்ன சொன்னாரு? குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு கார்த்திக் என்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு? ஒண்ணும் இல்லம்மா, இவரோட அம்மா கோச்சுக்கிட்டு அவங்க தம்பி வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட போன கார்த்திக் அபிராமி அண்ணி சொன்னாங்க வாங்கம்மான்னு சொல்லியிருக்காரு. அவ கூப்பிட்டு நான் வரதான்னு கோவப்பட்டு வெளியில போடான்னு அம்மாவே சொல்லிட்டாங்களாம். பரவாயில்லையே, இவ்வளவு தைரியமா பேசிருக்காங்க. இது சாந்திக்கு கிடைச்ச வெற்றி. அபிராமிய பத்தி தான் இப்ப அந்த அம்மாவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சே. உண்மைதான். தான் நல்ல பேர் எடுக்க அபிராமி அப்படி சொல்லி அமைச்சிருப்பா. சண்டையும் வளர்த்துட்டு சமாதான கொடி காட்டினா அத்தைக்கு புரியாதா? அவங்க தன்மானம் உள்ளவங்க இல்லையா? அதான் வரமாட்டேன் இருப்பாங்க. உங்க மாமனாரே வந்து கூப்பிட்டாதான் அவங்க வருவாங்களாம். சபாஷ். இந்த விஷயத்துல நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க நந்தினி. அது இந்த விவகாரத்துல நீங்க தலையிட்டே ஆகணும்.